சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இன்றைக்கி சூப்பரான ஒரு சேர் பண்ண போகிறோம். ரொம்ப செலவு கிடையாது. நம்ம ஒரு சேர் வாங்குறது அப்படின்னா கூட கிட்டத்தட்ட நம்ம 2000 ரூபா செலவு பண்ணணும். இந்த டயரை வச்சு நம்ம வந்து வீட்டுக்குள்ளே அழகாக ஒரு சேர் வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப இடத்த அடைக்காது. ஒரு 4 சேர் இருந்தது அப்படின்னா கூட வேணான்னா ஒன்று மேலே ஒன்று தூக்கி அடுக்கி வச்சிடலாம். அந்த மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு செலவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு சேர் பண்ணுறதுக்கே நமக்கு 300 ரூபாயிலேருந்து 250 ரூபாயிலேருந்து 300 ரூபா வரைக்கும் தான் செலவாகும். ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப லைஃப் லாங் வந்து நல்லா உழைக்கும். பசங்க இதில் குதிக்கலாம், விளையாடலாம், எல்லாமே பண்ணலாம். இங்கே நம்ம வந்து ஒரு சன்னல் கயிறு மாதிரி போட போகிறோம் பிளாஸ்டிக்கில். அதாவது பார்த்திங்கன்னா லைலான் கயர் மாதிரி இதில் போட போகிறோம். போட்டுட்டு மேலே குஷன் மாதிரி கூட நம்ம தைச்சிக்கலாம். துணி வச்சு அழகாக நமக்கு எந்த கலரில் பிடிக்குதோ அந்த கலரில் வச்சு தைச்சிக்கலாம். ரொம்ப வந்து ஈஸியாகவும் பண்ணலாம். 2 நாள், ஆனால் 2 நாள் கண்டிப்பாக ஆகும். இதுக்கு பெயிண்ட் அடித்து ஒரு நாள் ஃபுல்லாக காய வைக்கணும். அடுத்த நாள் தான் நம்ம வந்து இதை ரெடி பண்ண முடியும். ஏற்கனவே நீங்கள் வந்து நான் வந்து மூங்கில் கொம்பை வச்சு அழகான செடி எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அது எல்லாருமே உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுற பெயிண்ட் தான் அடிக்கணும்னு இல்லை, கையில் நம்ம அடிக்கிற பெயிண்ட்டும் அடிக்கலாம். பிளாக் வந்து என்கிட்ட இருந்தது இது, அதனால் பிளாக் ஃபஸ்ட்டு வந்து அடிச்சிடுறேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் லாரி டயர் வாங்குறீங்கன்னா ஒரே மாதிரி லாரி டயர் வாங்கிக்கோங்க. இல்லை கார் டயர் வாங்குறீங்கன்னா ஒரே மாதிரி கார் டயர் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி ஆட்டோ டயர் வாங்குறது அப்படின்னா ஆட்டோ டயரும் ஒரே மாதிரி. அதே மாதிரி இந்த வெச்சோம்னா கரெக்டாக இருக்கணும். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு சேர் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். நம்ம கீழே விழாமலும் இருப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பெயிண்ட் அடிச்சுக்கலாம். இந்த பிளாக் பெயிண்ட் அடிச்சாச்சு. இதுக்கு மேலே நான் வந்து பசங்களை வரைய சொல்ல போகிறேன். என்ன வரைய போகிறேன்? ஜெயிண்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம இதில் என்ன டிசைன் வேணுமோ அதை அழகாக வரைஞ்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். இப்போ அதை தான் பண்ண போகிறோம். இதை பாருங்கள், இந்த ரெட் கலர் பெயிண்ட். இந்த ரெட் கலர் பெயிண்ட்டை வச்சு நம்ம வந்து வரைய போகிறோம். வரைஞ்சதுக்கப்புறமா நம்ம அதோட அவுட்லுக் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். நம்ம இதில் என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன் போட்டுக்கலாம். நான் டிசைன் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்றதை லாஸ்ட்டாக காமிக்கிறோம். பாருங்க, நான் இன்னொரு டயரில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் அடிக்கிறேன். முதல் வந்து பிளாக் அடிச்சிட்டோம், இப்போ எல்லோ அடிக்கிறோம். இது வந்து கையிலேயே அடிச்சுக்கலாம், ப்ரெஷ் வச்சு அடிச்சுக்கலாம். ப்ரெஷ் வச்சு அடிச்சிட்ருக்கேன். நல்லா ஒரு 2 கோட்டை அடிச்சுக்கணும், அப்போ தான் பளிச்சுன்னு இருக்கும். இந்த டயர் எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா பஞ்சர் போடுற கார் பஞ்சர்லாம் போடுற கடையில் வந்து கிடைக்கும். ஒரு டயர் வந்து சில கடையில் 40 ரூபா, சில கடையில் 100 ரூபா. ஆனால் நீங்கள் ரேட்டு கேட்டு வாங்கணும். அவங்க தூக்கி போடுறதுக்காக வச்சுருக்கிற டயர் தான். நம்ம போய் கேட்கும் போது திடீர்னு 100, 150 அப்படிம்பாங்க. நம்ம வந்து ரேட் பேசி வாங்கணும். முதல்ல 2 டயரையும் கரெக்டாக வச்சுக்கோங்க. நம்ம உள்ளே அடிக்க தேவையில்லை, அதனால் ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுக்கோங்க. இந்த கேப்புக்கெலாம் நல்லா அடிச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து திட்டாக தெரியாமல் இருக்கும். இந்த டயரில் வந்து ஹோல்ஸ் போட்டாச்சு. எப்படி போட்டோம் அப்படின்னா நாங்கள் வந்து ட்ரில்லிங் மிஷின் வச்சு போட்டோம். உங்கள் வீட்டில் ட்ரில்லிங் மிஷின் இல்லை அப்படின்னாக்கா கம்பி மாதிரி ஒன்று எடுத்து நல்லா சூடு பண்ணி இப்படி அமுக்குனிங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு ஹோல்ஸ் வந்துடும். மேலே ஒரு டயரை தூக்கி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அடுத்த அது போடாதீங்க, நெட்டு போடாதீங்க. நீங்கள் நெட்டு போடல, அதை உள்ளே இறக்குற. முதல்ல வந்து பிளாக் பெயிண்ட் அடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசங்க வரைஞ்சாங்க. என்ன வரைஞ்சிருக்கீங்க? ஏதோ ஒரே ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி வரைஞ்சி, காட்டு பூச்சி ஏதோ சொன்னாங்க. காட்டு பூச்சி அதோட ரக்கையா இது ஏதோ வரைஞ்சிருக்காங்க. அதுக்கு ரெட் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக க்ரீன் அடிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த நெட்டு வந்து இப்போ ஹோல்ஸ் போட்டு இதில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டேன். அடுத்து நான் ஒன்று செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த நெட்டு இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். போல்டு போட்டிருக்கோம். இப்போ இதில் வந்து ஹோல்ஸ் போட்டு கயர் கட்டணும் நம்ம சேர் மாதிரி உட்கார்றதுக்கு. வந்து இந்த மாதிரி ட்ரில்லிங் மிஷின் வச்சு போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஊசியை நல்லா சூடு பண்ணிவிட்டு
பொறுமையாக அது ஊசி போட முடியாது. நல்லா திக்கான ஒரு கம்பி இருந்ததுன்னா அடுப்பில் சூடு பண்ணிவிட்டு இப்படி சொருனிங்கன்னா ஹோல்ஸ் விழுந்துடும். இல்லை இந்த ட்ரில்லிங் மிஷினில் போடுறதுன்னா ரொம்ப ஈஸி. இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஓட்ட போட்டாச்சு. கரெக்டாக வந்து இத்தனோண்டு அளவு வச்சு போட்டிருக்கோம் நம்ம. அதுக்கப்புறம் இந்த சணல் கயிறு எடுத்துக்கலாம். இந்த சணல் கயிறு எடுத்துப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே நுழைச்சிங்கன்னா பிரிஞ்சு வரும். ஃபஸ்ட்டு வந்து இந்த அனலில் காமிச்சிக்கலாம். இந்த விளக்கு வச்சுருக்கேன். இந்த அனலில் காமிச்சிட்டு டக்குன்னு இதை வைத்து இப்படி எதுக்கு பண்ணுறோன்னா நம்ம வந்து இப்படி நுழைக்கும் போது பிரிஞ்சு வரும். அப்புறம் நமக்கு வந்து வேலை செய்யவே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதனால் இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக உள்ள நுழைக்கலாம். இதை நம்ம வந்து கோர்த்தாச்சு. இதை வந்து நல்லா டைட்டாக ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நல்லா முடி போட்டுப்போம். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதை நல்லா கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு இப்படி அமுக்கிடுங்க. எதுக்குன்னா முடி பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கமும் சூடு பண்ணிக்கலாம். நம்ம இந்த பக்கம் இந்த கயிறு போட்டோன்னா 2, 4, 6 விட்டுட்டு 7ஆவதுல நம்ம இந்த கயிறை வந்து போட்டுக்கலாம். டைட்டாக இழுத்துக்கங்க. பாருங்க, ஒன்று மேலே போட்டிருக்கேன். அடுத்து ஃபஸ்ட்டு போடும்போது மேலே போடணும். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம கீழேருந்து போட்டு நான் இழுத்து வச்சுருக்கேன். அடுத்து இங்கே மேலேருந்து போடணும். ரெண்டு 4 6 போட்டிருக்கேன் இந்த லைனில். இப்போ வந்து இந்த பக்கம் திருப்பிக்கலாம். நம்ம ஃபுல்லாக போட்டு எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து முடி போடணும். இந்த மாதிரி முடி போட்டேன். இப்போ இந்த இடத்துல நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த கயர் வந்து கட் பண்ணிட்டேன். அந்த டயரில் வந்து நம்ம சூப்பரான ஒரு சேர் வந்து ரெடி பண்ணிட்டோம். இது வந்து உங்களுக்கு இடத்த வந்து அடைக்காது. உட்காரும் போது வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. ரெண்டாவது இப்படி உட்காரும் போது நமக்கு அந்த முதுகு வலி கூட இதில் தெரியல. இப்போ வந்து நான் இதில் தான் கொஞ்சம் செய்யும் போதே வந்து உட்காந்து பார்த்தேன். ரெண்டாவது எங்கள் பையன் வந்து தங்கச்சி பையன் வந்து கடையில் வச்சுருந்தாப்புல இந்த மாதிரி சேரு பார்த்துட்டு இதே மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக செஞ்சேன். இது வந்து நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ரூம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி 4 டயரு 4 சேர் கூட செஞ்சு இடத்த அடைக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ஓரமாக ஒன்று மேலே ஒன்று வந்து அடுக்கி வச்சுக்கலாம். ஏன்னா இடத்த அடைக்காது. யாராவது வரும்போது அழகாக எடுத்து போட்டுக்கலாம். ரெண்டாவது பால்கனி இருந்தால் அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம். மொட்டை மாடி இருந்ததுன்னா அங்கே நம்ம யூஸ் பண்ணலாம். எல்லா இடத்துக்குமே இது ரொம்ப சௌகரியமாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் இதுக்கு ஒரு டயர் வந்து 40 ரூபா, 2 டயர் 80 ரூபா, கயர் பார்த்தீங்கன்னா 45 ரூபா. அதுக்கப்புறம் பெயிண்ட் வந்து ஒரு 100 ரூபா. கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 250 ரூபா தான் இதுக்கு செலவாகும். கிட்டத்தட்ட 4 பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு 1000 ரூபாயிலேருந்து 1250 ரூபா தான் செலவாகும். ஆனால் நல்ல லுக்காக இருக்கும். நீங்கள் வந்து ஒரே கலரில் இது வந்து ஒரு வீட்டுக்கு செய்கிறீங்க அப்படின்னா ஒரே கலரில் பண்ணுங்கள். இல்லை மொட்டை மாடியில் வெளியில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு டயருக்கும் ஒவ்வொரு கலர் வந்து நீங்கள் அடித்து பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் வீட்டில் இருக்கிற லேடிஸ் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். அழகாக இதுக்கிட்ட ஒரு 600 ரூபாய் 700 ரூபாய் அந்த ரேஞ்சில் இதை விற்கலாம். இதெல்லாம் உட்காந்து பொறுமையாக செய்யறதுக்கு நிறைய பேருக்கு பொறுமை இல்லை.
இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வேலை கிடைச்ச மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.